அழகான பூச்செடி வீட்டை சுற்றியோ இல்லை வீட்டோட முகப்பில் கன்ஃபார்மாக இருக்கிறது நல்லது. இது என்ன ஏற்படுத்தும்னா, முதல்ல நல்ல ஆட்களை கூட்டிகிட்டு வரும், நெகட்டிவ் எனர்ஜியை வீட்டு வாசல்லே ஃபில்டர் பண்ணிடும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வீட்டில் ஒரு பவுலில் வாசலுக்கு வெளியில் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் பூவெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆமாம், உண்டு சார். அது எதுக்குன்னா, இப்போ பூவை ரொம்ப நேரம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க முடியாது. அப்போ ஒரு தண்ணிக்குள்ளே வைக்கும்போது அந்த தண்ணி அந்த எனர்ஜியை பரப்பும். எனக்கு செடி வைக்கிறதுக்கான வசதி இல்லை அப்படின்னா ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு அந்த பூவை அப்படி வைக்கிறதுனால அதன் மூலமாக நம்ம எனர்ஜியை பரப்புகிறோன்னு அர்த்தம். அப்போ யாராவது நெகட்டிவ் எனர்ஜியோடு வீட்டுக்குள்ளே நுழையணும்னு வர்றாங்கன்னா, இந்த இந்த நம்ம வாசலில் வச்சுருக்கிற அந்த பூச்செடி அந்த நெகட்டிவ் எனர்ஜி அங்கேயே கட் ஆஃப் பண்ணிடும். வீட்டுக்குள்ளே அவங்க வரும்போது ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் வரும். நம்மளே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸோடு வரோன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி பூச்செடி இருக்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கட் ஆஃப் பண்ணி தான் நம்மளே உள்ளே அலோவ் பண்ணோம். அப்போது வீட்டுக்கு வெளியில் பூச்செடி வைக்கக்கூடாது, வீட்டை சுற்றி பூச்செடி வைக்கக்கூடாது, அது மெடிக்கலாக ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணுங்கிறது அது ஒரு தவறான தகவல் தான். அது மித்துன்னு சொல்லலாம், ஒரு தவறான தகவல்னு சொல்லலாம்.